ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எல்லாருமே காலையிலேயே எபிசோட் பார்த்துருப்பீங்க. நானும் மார்னிங்கே பார்த்துட்டு, ஆனால் ரிவ்யூ போட முடியல. கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கிறதுனால என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் ரிவ்யூ பண்ண முடியலை. ஆனால் எடிட்டிங் நான் போடுறேன். வீடியோஸ் கொஞ்சம் ரிவ்யூஸ் கொஞ்சம் என்னால் போட முடியாது. இருந்தாலும் அதாவது நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, அவரோட புதிய வீட்டில் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்த பாப்பா இவங்களோட விளையாடிட்டுருக்காங்க. அதாவது செல்வியம்மா இருக்காங்கள்ல, அவங்களோட விளையாடிட்டுருக்காங்க நம்ம பாப்பா. அந்த இதில் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. பாப்பா அவங்களோட வாக் பண்ணுற மாதிரி அழகாகவே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிக்சர் ஒன்று ஷேர் ஆச்சு. அதாவது நம்ம விஜய் சாரதாம்மாக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமாக சாரதாம்மாவை பார்த்து நம்ம விஜய் எதுக்காக இவ்வளோ நாளாக என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க, ஏன் உங்கள் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிச்சிங்க, எல்லாம் உங்களுக்கும் தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிச்சயமாக கேட்குறதுல சாரதாம்மாவும் இப்படியெல்லாம் அவங்க பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை சொல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. ஆனால் நிச்சயமாக இனி நம்ம காவேரியை நம்ம விஜய் விட மாட்டார் அப்படிங்கிறது எனக்கு எபிசோடில் கரெக்டாகவே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த தாத்தாவை அவர் அவ்வளோ கேள்வி கேட்டார். இன்றைக்கி நிச்சயமாகவே தாத்தா அந்த இடத்துல கூனி குறுகி போய் நின்னார் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எபிசோடு அப்படி இருந்தது. நம்ம காவேரி லைவ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஷூட்டிங் தான் இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு பிடிஎஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. அங்கே நம்ம சாரதாம்மா இருக்கிற மாதிரி. நிச்சயமாக விஜய் பேச போகிறத தான் அவங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதேமாரி நம்ம விஜயும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாரு, ப்ளெயினில் வர்ற மாதிரி. அப்போது ஏவிஎஸ் ஷூட்டிங் முடித்து நம்ம எம்என் ஷூட்டிங்க்காக அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. பாய்.